வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனோம்னா, ஒரு Rs200 பஜாஜ் Rs200ல சிம்பிளாக ஜென்ரல் சர்வீஸு, அது இல்லாமல் ஏர் ஃபில்டர் கிளீனிங்கு, லைட்டாக வால்வு நாய்ஸ் வருது, வால்வு டேப்பட் அட்ஜஸ்ட்மெண்ட், கூலண்ட் ஆயில் ரீப்ளேஸ்மெண்ட்டு, இது எல்லாமே டோட்டலாக செக் பண்ண போகிறோம். இது எப்படி ஸ்டெப் ஸ்டெப்பாக பண்ணணும்னு பார்க்கலாம். Rs200 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பஜாஜ் வண்டியிலே இருக்கிறதுலே கொஞ்சம் வேலை அதிகமானது. ஏன்னா ஒரு ஏர் ஃபில்டர் கழட்டினா கூட நம்ம ஃபுல்லாக டோட்டலாக பிரிக்கிற மாதிரி இருக்கும். இதை பற்றி அவ்வளோ தமிழில் அந்த அளவுக்கு வீடியோஸ் நிறைய இல்லை. நம்ம டீட்டெயிலாக என்னென்ன ஸ்க்ரூ கழட்டினா நம்ம ஏர் ஃபில்டர்கிட்ட போக முடியும், ஏர் ஃபில்டர் எப்படி கழட்டுறது, அதெல்லாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கலாம். இந்த Rs200 தான் நம்ம வேலை பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் வந்து நம்ம டேங்க்கு கீழே சென்ட்ரல் இந்த இடத்துல வரும். நம்ம இதை கழட்டினா ஃபஸ்ட்டு நம்ம டோட்டலாக எதுவுமே கழட்டுற மாதிரி இருக்கும். 2 சீட்டையும் கழட்டிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்ட்ஷீல்டு, இந்த சைடு பேனலு, அதுக்கப்புறம் டேங்க் மேலே வர அந்த பிளாஸ்டிக் கவரு எல்லாத்தையுமே டோட்டலாக ரிமூவ் பண்ணால் தான் நம்ம ஏர் ஃபில்டரை பார்க்க முடியும். நம்ம ஸ்டெப்பாக வீடியோவில் பார்க்கலாம். இப்போ கல்லில் இந்த சீட் லாக்கில் கீ போட்டு சீட்டை ஓப்பன் பண்ணிடலாம். பினியன் சீட் ஓப்பன் பண்ணிட்டு ரேடியோ சீட்டை ஓப்பன் பண்ணணும். ரேடியோ சீட் பார்த்தீங்கன்னா 10 டீ பாக்ஸ் போட்டு இந்த 2 போல்ட்டை லூஸ் பண்ணிட்டோம்னா ரேடியோ சீட்டு வெளில வந்துடும். ரேடியோ சீட்டை கட்டிட்டு நெக்ஸ்ட்டு இந்த விண்ட்ஷீல்டில் கழட்டணும். ஃப்ரண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த மீட்டர் கவரை கழட்டி எடுத்துடலாம். அது பார்த்தீங்கன்னா இந்த அலங்கி போல்டு, இந்த 4 நம்பர் அலங்கி போல்ட்டை ஃபுல்லாக கழட்டி எடுத்துகிட்டு மீட்டர் கவரை வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்ம மீட்டர் கவர் ஸ்க்ரூ எல்லாத்தையும் அவுத்து எடுத்துட்டோம். இப்போ மீட்டர் நம்ம தனியாக வெளியே எடுத்துடலாம். பார்த்தோன்னா மீட்டர் கவர் தனியாக வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், சைடு பேனலில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் ஸ்க்ரூலாம் கழட்டி எடுத்துடலாம். எடுவா கட்டி வச்சல அது அப்படியே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ லெஃப்ட் ரைட் 2 பக்கமும் சைடு பேனல் அவுத்துட்டோம். இப்போ நம்ம டேங்கோட கவரை கழட்டி எடுத்துடலாம். டேங்கோட கவர் கழட்டது பார்த்தீங்கன்னா சைடில் இந்த ஸ்டார் ஸ்க்ரூ இந்த பக்கம் வரும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி நமக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ வரும், அதே மாதிரி லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ வரும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணால் நம்ம டேங்க் கவர் வெளியில் தனியாக வந்துடும். இப்போ நம்ம டேங்க் கவர் எல்லா போல்ட்டும் வந்துட்டோம். டேங்க் கவரை வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், டேங்க் கவரை வெளியே எடுத்துட்டோம். அடுத்து டேங்கோட போல்டு, இந்த 12 சைஸ் போல்டு 3 போல்டு வரும், அதை கழட்டி எடுத்துகிட்டு டேங்கை வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்ம டேங்கோட போல்ட்லாம் கழட்டி எடுத்துட்டோம். டேங்க் வந்து வெளியே எடுத்துடலாம். இது வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் பைக். இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்போட அடாப்டரு, ஃபியூல் பம்போட இந்த சாக்கெட்லாம் இருக்கும். இதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேங்கோட இந்த ப்ரீதர் ஹோஸ் கழட்டி எடுத்துருவோம். கழட்டி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ஃபியூல் பம்ப் இன்ஜெக்டர், அதாவது பெட்ரோல் இன்ஜெக்ட் லைன் வந்து எப்படி கழட்டோம்னா, இதில் க்ரீன் கலரில் ஒரு பட்டன் மாதிரி இருக்கு பாருங்கள், அதே மாதிரி 2 பக்கமும் இருக்கும். அந்த பட்டனை அழுத்திக்கிட்டு வெளியே போடுவீங்கன்னா வந்துடும். அதுதான் லாக்கு. ப்ரெஸ் பண்ணி வெளியே இழுக்கணும். ஃபியூல் பம்போட இன்ஜெக்ட் லைன் கழட்டினதுக்கப்புறம் ஃபியூல் பம்போட சாக்கெட்டு
இதை ஃபுல்லாக டேப் வச்சு வச்சுருக்காங்க, வெளி கடிச்சிச்சின்னு நினைக்கிறேன். முன்னாடி இந்த சாக்கெட்டை ரிமூவ் பண்ணிட்டு டேப்லாம் பிரிச்சிடலாம் ஃபஸ்ட்டு. இதில் இப்போ நம்ம அந்த டேப்லாம் பிரிச்சிட்டோம். இந்த சாக்கெட்டில் பார்த்திங்கன்னா இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டு கட்டினீங்கன்னா சாக்கெட் தனியாக வெளில வந்துடும். அடுத்து நம்ம இன்ஜெக்டரோட லைனை கட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நம்ம டேங்கை தனியாக வெளியே எடுத்துடலாம். இதுதான் ஃபியூல் பம்பு, இது ஃபில்ட்ரு. நம்ம ஃபஸ்ட்டு கலந்தது ஃபில்ட்ருக்கு போகிற லைன். இது ஃபில்ட்ருக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் தான் வந்து இன்ஜெக்டருக்கு போகும். டேங்கை தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஏர் ஃபில்டர் எப்படி செக் பண்ணலாம். ஏர் ஃபில்டர் பாக்ஸ் இதுதான். இது இதில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரூ வரும். இந்த 4 ஸ்க்ரூ கழட்டினோன்னா ஏர் ஃபில்டர் தனியாக வந்துடும், பாக்ஸ் கவர் தனியாக வந்துடும். அதை கட்டி பார்ப்போம். இதில் ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா போயிட்டு தான் இருக்குது, ரொம்ப பழசாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ரப்பரை வெளியே எடுத்தோன்னா இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இன்ஜினோட ஹெட் கவரு. இது ஃபியூல் இன்ஜெக்டரு. இது வழியாக தான் வந்து ஃபியூல் சப்ளை ஆகும். ஃபியூல் இன்ஜெக்ட் வந்து ஃபியூல் இன்ஜெக்ட் பண்ணிட்டு பைக் வந்து ஸ்டார்ட் ஆகும். இது ஏர் ஃபில்டர் வழியாக இந்த ஓஸ் வழியாக வந்து ஏர் இன்லெட் உள்ளே போய்ட்டு இன்ஜினுக்கு போய்ட்டு ஃபயர் ஆகிறதுக்கு. நம்ம இப்போ லைட்டாக அதில் வால்வு நாய்ஸ் வருது, வால்வு டேப்பட் எப்படின்னு செக் பண்ணலாம். அது ஃபஸ்ட் நம்ம இந்த 4 இப்போ 10 டீ பாக்ஸ் போட்டு இந்த 4 போல்ட்டை யூஸ் பண்ணி எடுத்துருங்க. கப்போட போல்ட்டெலாம் ஊற்றதுக்கப்புறம் அந்த ஹெட்டு கவர் அப்படியே வெளியே எடுத்துடலாம். இந்த ஹெட்டு கவரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டு ஓரிங் வரும். இதுதான் ஹெட் ஓரிங்னு சொல்லுவாங்க. இது எதுக்காகனா வந்து ஆயில் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஓரிங் கொடுக்குறாங்க. சில வண்டியில் வந்து ஆயில் லீக் ஆகிற ப்ராப்ளம் வரும் ஹெட்டில். அந்த மாதிரி லீக் ஆகிற ப்ராப்ளம் வருவாங்க. இந்த ஓரிங்கை மாற்றினா சரியாயிடும். இன்ஜினை வந்து டாப்பில் வச்சுட்டு தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். டாப்பில் வைக்கிறதுக்கு என்ன பண்ணோன்னா இந்த டைமிங் செயின் கியர் இருக்குது பார்த்தீங்களா. இந்த டைமிங் செயின் கியரில் இது 12 சைஸ் போல்டு இருக்குது பாருங்கள். அந்த போல்டு நம்ம ரொட்டேஷன் பண்ணோன்னா கேம் ஷாஃப்ட் வந்து சுற்ற ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சைடில் ஒரு டியூப் பாக்ஸ் விட்டு அந்த 12 போல்ட்டை நம்ம ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். அப்படி ரொட்டேஷன் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டேஷன் பண்ணி நம்ம டாப்புக்கு கொண்டு வந்துடலாம். டாப்பில் வச்சுட்டு தான் நம்ம வந்து வால்வு டேப்பை யூஸ் பண்ணணும். டாப்பில் வைக்காமல் பண்ணக்கூடாது. இது மாதிரி நம்ம ரொட்டேஷன் பண்ணும்போது பிஸ்டன் வந்து நம்ம டாப்புக்கு கொண்டு வரலாம். கேம் ஷாஃப்ட்டையும் டாப்பில் கொண்டு வந்துடலாம். RS200 NS200 ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 எக்ஸாஸ்ட் வால்வு, 2 இன்லெட் வால்வு இருக்கும். இது 2 இன்லெட் வால்வு, இது எக்ஸாஸ்ட் வால்வு ஆகிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த ப்ளே, அதாவது மேலே கீழே ஷேக் பண்ணி பார்த்திங்கன்னா ப்ளே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த மாதிரி சவுண்ட் வரக்கூடாது. சின்ன சவுண்டு கேட்கும். இந்த சவுண்டு வந்து ரன்னிங்கில் அதிகமாக கேட்கும். இதுதான் வந்து வால்வு டேப்பட் நாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டேப்பட் நாய்ஸ் வரும்போது என்ன ஆகும்னா இந்த ரேக்கர் ஸ்க்ரூ டேமேஜ் ஆகும், இன்ஜினோட நாய்ஸ் ரொம்ப அதிகமாகிடும், வால்வு டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதை இந்த மாதிரி கண்டினியூஸாக ஓட்டக்கூடாது. இந்த மாதிரி ஷேக் வரக்கூடாது சவுண்டு. இது மீடியமாக பார்த்தீங்கன்னா 0.05 இன்லெட்டு, 0.08 எக்ஸாஸ்ட்டு தான் இருக்கணும். அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போ இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா இது வந்து 0.05ஓட அளவுள்ள தகுடு. இந்த நம்ம இன்சர்ட் பண்ணிட்டு அந்த ஷேக் பார்க்கும்போது லைட்டாக ஷேக் எக்ஸ்ட்ரா வருது. இப்போ நம்ம 0.08 வச்சு பார்ப்போம். இந்த தகடு உள்ளே போச்சுன்னா அது வந்து ஓவர் சைஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா 0.08 தகடே வந்து இதில் உள்ளே போகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா வால்வு டேப்பட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது கேப்பு. இந்த தகடு உள்ளே போகக்கூடாது. ஏன்னா 0.05ல் 0.8 போகக்கூடாது. இப்போ நம்ம இதை டைட் பண்ண போகிறோம். 0.05 வச்சு நம்ம டைட் பண்ண போகிறோம். இப்போ இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணோன்னா நம்ம 0.05 அந்த அளவுள்ள தகடை ரேக்கர் ஸ்க்ரூவில் இன்சர்ட் பண்ணிட்டு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அளவுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணோம். இந்த 8M ஸ்க்ரூவை நெட்டை லூஸ் பண்ணிடணும். லூஸ் பண்ணிவிட்டு இந்த வால்வு ரேக்கர் அட்ஜஸ்டர் டூலை வச்சு இந்த நெட்டை வந்து கரெக்டான அளவில் டைட் பண்ணிடணும். இதை கரெக்டாக அந்த தகடுக்கு அதில் முற்ற அளவு டைட் பண்ணிட்டு நம்ம நெட்டை லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம டைட் பண்ணணும். இப்போ நம்ம இதை 0.05 அளவு டைட் பண்ணி முடிச்சிட்டோம். ஷேக் பார்த்திங்கன்னா நமக்கு மீடியமான லைட் ஷேக் தான் வரும், அந்த சவுண்டு வராது. இப்போ நம்ம இதில் 0.08 அளவுள்ள தகடை வச்சு உள்ளே போகுதான்னு செக் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா இப்போ உள்ளே போகாது. நமக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருந்த கேப் வந்து இப்போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும் தகடு உள்ளே போகாது. அதே மாதிரி இதுலேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பார்த்திங்கன்னா தெரியும் முட்டுது. இப்போ நம்ம இன்லெட் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து எக்ஸாஸ்ட் பார்க்க போகிறோம். எக்ஸாஸ்ட்டில் 0.08 அளவு இருக்கணும். 0.08 வச்சு தகடு வச்சு நம்ம அளவு செக் பண்ண போகிறோம். 0.08 வந்து இதில் ஃப்ரீயாக போகுது. 0.08 தகடை கரெக்டாக உள்ளே வச்சுட்டு நம்ம அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி இன்லெட் எக்ஸாஸ்ட்டையும் டைட் பண்ணிக்கலாம்.
அதே மெத்தட் தான் நம்ம இன்லெட்டில் பண்ண மாதிரி அந்த 8M நட்டை லூஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்க அந்த ரேக்கர் ஸ்க்ரூவை டைட் பண்ணணும். இப்போ நம்ம 0.08க்கு ஏற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். தகடும் வந்து ஃப்ரீயாக மூவ்மெண்ட் இருக்குது, ஆனால் ரேக்கர் ஆமில் ஷேக் இல்லை, ஷேக் வரக்கூடாது, தகடு மட்டும் ஃப்ரீ மூவ்மெண்ட் இருக்கணும். இப்போ நம்ம 2 வால்வ் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இதில் வால்வ் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ளக்கு க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா இந்த கவர் போட்டிங்கன்னா இந்த ஃப்ளக்கு கழட்டுறது கஷ்டமாக இருக்கும். ஆர்எஸில் பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளக் வரும் ஸ்பார்க் ப்ளக்கு, அதனால் இந்த சென்டர் ஃப்ளக்கு கழட்டுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் கவர் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த ஃப்ளக்கு கழட்டி க்ளீன் பண்ணிடலாம். இந்த ஃப்ளக்கை கழட்டி எடுத்துடலாம். இது கொஞ்சம் லென்த்து ஃப்ளக்காக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நார்மல் பல்சர் ஃப்ளக்கை விட இது கொஞ்சம் தடியாகவும் இருக்கும், லென்த்தாகவும் இருக்கும். ஃப்ளக்கோட டிப்பை பார்த்தாலும் நம்ம இன்ஜின் கண்டிஷன் செக் பண்ணலாம். இந்த ஃப்ளக்கோட சென்டர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர்னா மாதிரி இருந்துச்சுன்னா இன்ஜின் வந்து பக்காவாக இருக்குன்னு அர்த்தம். 100% எந்த பிரச்சனையும் இல்லை, மைலேஜ் நல்லா இருக்குது, இன்ஜினில் வந்து ஆயில் எதுவும் பேர்ன் ஆகலை, இன்ஜின் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த ஃப்ளக் வந்து 100% பக்கா கண்டிஷனில் இருக்குது. நம்ம மற்ற 2 ஃப்ளக்கையும் இதே மாதிரி கழட்டி க்ளீன் பண்ணி போடலாம். சும்மா ரஃபாக அந்த கார்பன் மட்டும் க்ளீன் பண்ணிட்டு மாட்டிடலாம். இதோட ரைட் சைடில் இன்னொரு ஃப்ளக் வரும், அதையும் கழட்டி க்ளீன் பண்ணிக்கலாம். அது 2 நார்மல் பல்சர் ஃப்ளக் தான் வரும், ஒரு ஃப்ளக் மட்டும் வித்தியாசமாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃப்ளக்கையும் கழட்டி க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த ஹெட்டு கவரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது வால்வ் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு, ஃப்ளக் க்ளீன் பண்ணியாச்சு. ஹெட்டு கவரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த 4 10M போல்ட்டை போட்டு டைட் பண்ணிடலாம். இந்த 4 போல்ட்டையும் வந்து நம்ம ஓவர் டைட் பண்ணக்கூடாது. லிமிட்டாக லாக் ஆகிடுச்சுன்னா விட்டுணும், ஓவர் டைட் பண்ணிங்கன்னா உடச்சிக்கும். அதனால் கேர்ஃபுல்லாக டைட் பண்ணலாம். டைட் பண்ணி முடிச்சுட்டு அந்த பீடிங்லாம் சரியாக படிஞ்சிருக்கா, ஹெட்டு ஓரிங் சரியாக படிஞ்சிருக்கா, ஏன்னா ஒதுங்கி இருக்கான்னு செக் பண்ணிங்க. ஏன்னா அது தெரியாது, ஒதுங்கி இருந்தாலும் தெரியாது. செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நான் ஏர் ஃபில்ட்ரு புதுசாக மாற்றிட்டு வண்டியை வந்து டேங்கில் அசம்பிள் பண்ணிடலாம். இதுதான் ஆர்எஸோட ஏர் ஃபில்ட்ரு, பார்ட் நம்பர் DT581062. ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 262 ரூபா வருது. புது ஏர் ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் இருக்கும். இந்த ஸ்டெப்பு இந்த ஹோல் ஸ்கூலில் போகிற மாதிரி கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான், 2 பக்கமும் அந்த ஹோல் ஸ்கூலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஏர் ஃபில்டர் படி வச்சதுக்கப்புறம் அது ஏர் ஃபில்டர் பாக்ஸோட சீட்டிங் பண்ணிட்டு நம்ம கழட்டின அந்த 4 ஸ்டார் ஸ்க்ரூவும் போட்டுடலாம். 4 ஸ்டார் ஸ்க்ரூ வரும், அந்த 4 ஸ்டார் ஸ்க்ரூவையும் போட்டு டைட் பண்ணிக்கலாம். கூட அந்த ஃபியூல் பம்பில் வர ஓஸை கனெக்ட் பண்ணிடலாம். அதை அப்படியே நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணால் லாக் ஆகிடும். இழுத்து பார்த்தோம் வெளியே வருதான்ட்டு, லாக் ஆகிடுச்சுன்னா வெளில வராது. நெக்ஸ்ட்டு ஃபியூல் பம்போட லைன் இந்த சாக்கெட்டை வந்து கனெக்ட் பண்ணலாம். சாக்கெட்டை இன்சர்ட் பண்ணிடலாம். இன்சர்ட் ஆகிடுச்சு. இதையும் இழுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் லாக் ஆகிடுச்சான்ட்டு. இப்போது டேங்கில் வர ஹோஸ், இந்த ஹோஸில் வர கிளிப்பை மாட்டிட்டு அந்த ஹோஸ்லேயே மாட்டிடலாம். அவ்வளோதான், முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம டேங்கை ஃபிட் பண்ணிட்டு டேங்கோட போர்டு போட்டுடலாம். இப்போ நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணிடலாம். ஃபியூல் பம்ப் ஆன் ஆகுது, சவுண்டு கேட்குது. பைக்கும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டேப்பட் நாய்ஸ் வந்து கேட்கல, ரொம்ப மைனூட்டாக ஒரு நாய்ஸ் கேட்டு இருந்துச்சு. இப்போ நமக்கு அந்த நாய்ஸ் வரல. நல்லா ஷார்ப்பாக கவனிச்சா தெரியும், இன்ஜின் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, டேப்பட் நாய்ஸ் சுத்தமாக வரல. கூலண்ட் ஆயிலோட லெவல் கரெக்டாக இருக்குது. அதனால் இப்போ நம்ம இது
டாப் பண்ண தேவையில்ல, ட்ரைன் பண்ணவும் தேவையில்ல, லெவலில் கரெக்டாக இருக்குது. டேங்க் மேலே இருக்க டஸ்ட்லாம் நல்லா தொடச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேங்கோட கவரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி கரெக்டாக சீட்டிங் பண்ணிடலாம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இப்போ இதோட சைடு போல்டு, அலங்கி போல்டு, ஸ்டார் ஸ்க்ரூலாம் போட்டு பிளாக் லாக் பண்ணிக்கலாம். ஆமாம், ஜாக் குத்து. வெளியே வந்து தெரியுது. அடிக்கிறது நல்லா பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஓரளவுக்கு வேலையை முடிச்சிட்டோம். கடைசியாக வந்து செயின் அட்ஜஸ்ட் பண்ணி செயின் லூப் பண்ணால் வேலை முடிஞ்சிடும். செயின் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு செயின் அந்த வீல் போல்ட்டை லூஸ் பண்ணிக்கணும். 22 சைஸ் போட்டு நெட்டு லூஸ் பண்ணிட்டு இந்த கேமை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணால் வீல் டைட் ஆகிட்டே போவோம். அதாவது வீல் பேக்கில் வரும், செயின் வந்து அட்ஜஸ்ட் ஆகிட்டே போவோம். அது எப்படின்னு சொல்லி வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செயின் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. 1 இன்ச்சு ப்ளே இருக்குது. இப்போ இந்த பக்கம் 32, அந்த பக்கமும் 32 அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுருக்கோம். கேமரா கிளாரிட்டி சரியாக தெரியல. 32, அந்த பக்கம் 32 இருக்கும். இப்போ நம்ம செயின் வீலை டைட் பண்ணிட்டு லூப் போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வீடியோ வேலையை முடிச்சிட்டோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம சரியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. பக்கத்தில் கொஞ்சம் நிறைய டிஸ்டர்பன்ஸ்லாம் இருந்ததால் இன்றைக்கி எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதனால் மன்னிச்சிருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதில் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.